கலையில வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து மோகினி ஆட்டம், அதே மாரி கதகளி இதெல்லாம் வந்து நல்லா கத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க ஆக்சுவலி ஒரு ட்ரெயின்டு டான்சர். அவங்கள பார்க்கும்போதே தெரியும். அவங்களோட அப்பியரன்ஸ பார்க்கும்போதே, ஓகே இவங்க டான்சர் தானே அப்படின்னு தெரியும். பிகாஸ் அழகா அந்த கோபுரம் பொட்டெல்லாம் வச்சுட்டு, ஐலைனர்லாம் போட்டுட்டு, இப்பவுமே அவங்கள நினைக்கும்போது அவங்களோட ஃபேஸ் தாங்க ஞாபகம் வரும். ஸோ அப்பவே அவங்களுக்கு கலை மேல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. 13 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே வந்து அவங்க அரங்கேற்றம்லாம் வந்து பண்றாங்க. இப்படி அவங்களோட ஸ்கூல் போயிட்டே இருக்கு. ஸ்கூல் இன்னும் முடிக்க கூட இல்லங்க. அவங்களோட வயசு அப்ப 13 தான். அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்களோட லைஃப்ல. எஸ். அவங்களுக்கு வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்ல நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது. தக்ஷிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சித்தாரா அவர்கள வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆல்சோ அவங்களோட ஃபிலிம்க்கு வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் மலையாளம் ஃபிலிம்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம்லியான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த மியூசிக் டைரக்டருடைய கண்ணில் வந்து சித்தாரா அவர்கள் படுறாங்க. ஸோ உடனடியே என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்தாராவுடைய அப்பா இருக்காங்க இல்லையா? அப்பா கிட்ட போய் முதல்ல வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு படம் பண்ண போறோம். ரொம்ப ஹோம்லியான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் தேவை. உங்களோட பொண்ணு ரொம்ப ஹோம்லியா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த படத்துல வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து மறுத்துடுறாரு. இல்ல என் பொண்ணு வந்து ஆக்ட்ரஸ்லாம் ஆகணும்லாம் எனக்கு ஆசை இல்ல. அவ டாக்டர் ஆகணும். அவ நல்லா படிக்கிறா. அவ நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோ சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த மூவி டீம்ல இருந்து வந்து பயங்கரமா வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல உங்களோட பொண்ணு நடிக்கணும். இந்த ஒரு ஃபிலிம் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட அப்பாவும் வந்து சரி ஓகே ஒரே ஒரு படம் தானே நடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் வந்து குடுக்குறாங்க.